வணக்கம். இந்த வீடியோல காலேஜ் டிஆர்பி 2025னுடைய லேட்டஸ்ட் பிரஸ் நியூஸ் பார்க்க போறோம். அதாவது இந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எடிட் ஆப்ஷன வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதனுடைய டீட்டெயில்ஸ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்பதான் என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசுனா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த லேட்டஸ்ட் பிரஸ் நியூஸ பத்தி பார்த்துரலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 16/10/2025 அன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அதாவது 10/11/2025 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ லாஸ்ட் டேட்டு நேற்றோடு முடிந்தது. இப்போ அதற்கான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பணி அனுபவ சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கு ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் நியூஸில் வந்து லாஸ்ட் டேட் அதாவது 30/11/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த டேட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தம் மேற்கொள்ள எடிட் ஆப்ஷன் ஏதாவது தவறுதலாக இருந்துச்சுன்னா, ஏதாவது இந்த அப்லோட் பண்ணதில் ஏதாவது தவறு, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதில் ஏதாவது தவறு, ஏதாவது தவறுதலாக நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா, அதற்கான ஒரு கால அவகாசம் சரிங்களா? எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்கியதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால், ஏதாவது தவறுதலாக எழுதியிருந்து அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11/11/2025 இன்னையிலேருந்து ஒரு 3 days 13/11/2025 வரைக்கும் திருத்தம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அப்போது பார்த்தீங்கன்னா, அந்த 13 வரை பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கும் சரிங்களா? அதுக்கப்புறமா 13க்கு அப்புறமா மாற்றங்கள் கோரி வரப்பெறும் கோரிக்கைகள் பரிசீலிக்க இயலாது. அதுக்கப்புறமா என்ன நினச்சாலும் அதை வந்து எடிட் பண்ண முடியாது. மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளும் போது கீழ்காணும் வழிமுறைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது இந்த எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த எடிட் ஆப்ஷன் செய்யும்போது என்னென்னதை கவனமாக செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணி அதை வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, தேர்வு கட்டணம் செலுத்தியிருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறமா இந்த விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணலன்னா இந்த நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் அந்த அப்டேட் பண்ணது வந்துட்டு வராது சரிங்களா? அதை வந்து சப்மிட் கொடுத்தா தான் புதுசாக அப்டேட் பண்ணது எல்லாமே அங்கே வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கும், மற்றபடி ஆகிருக்காது. கடைசியாக உள்ள ஃபைனல் சப்மிட் பட்டனை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ பாருங்கள், முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பங்களில் அந்த மாற்றங்களை செய்த பிறகு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதையும் கொடுத்துட்டாங்க. அதே போல் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் அப்போ அந்த உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு இப்போ ஒன்றை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு அடுத்ததும் ஒரு சில இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா? இப்போ எக்ஸ்பீரியன்ஸு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டமும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா? அதை பாருங்கள், சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் சரிங்களா? அப்போ அதையும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், திருத்தம் செய்யணும். அதுக்கப்புறமா திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் வியூ பேஜ் சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் சரிங்களா? அதுக்கப்புறமும் டிக்ளரேஷனில் அதை வந்து ப்ரெஸ் பண்ண டிக் பண்ண வேண்டியது இருக்கும்.
டிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்துட்டு அந்த விண்ணப்பம் வந்து அப்ளை ஆகும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும். அப்போ அது பிரச்சனை இல்லை. எந்த ஒரு மாற்றமும் செய்யலைன்னா ப்ரீவியஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறமா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃபஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல் இனம், கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். அப்போ கம்யூனிட்டி, பிடபிள்யூடியில் ஏதாவது மாற்றம் செஞ்சாச்சுன்னா இந்த விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஒரு சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டி இருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத்தையும் திரும்ப செலுத்த வேண்டும். இப்போ வந்து தவறுதலாக வேறு ஏதாவது கம்யூனிட்டியை வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிட்டியை மாற்றும் போது திரும்ப ஃபுல் பேமெண்ட் வந்து திரும்ப பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும் போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டி இருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது. 600 பே பண்ணியிருப்பாங்க, சப்போஸ் வந்துட்டு 300 தான் வருது அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்துட்டு அந்த ஏற்கனவே கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த தொகை வந்து திரும்ப அவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. 13/11/2025 பின்னர் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அப்போ இதன்படி இந்த 11, 12, 13 இந்த 3 நாளைக்குள்ள இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமும் எந்த ஒரு எடிட் ஆப்ஷனுமே உங்களுக்கு வராது, வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கி நீங்கள் எடுத்து வரிசையாக எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. அதற்கான ஆப்ஷன் தான் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதையுமே சீக்கிரமாக வாங்கி இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.